தேர்தல் நடித்த பக்கத்து வீட்டுக்காரர் கார்த்திக் நபர் அவரை நண்பன் மோகன்ராஜ் சிசிடிவி வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த பெண் அந்த குழந்தையுடைய உறவினர் கேட்கிற கேள்விக்கு தமிழ்நாட்டுல யாருக்கிட்டே பதிலுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி நிஜத்தை காட்டணும், அதுக்கு தான் உங்க தேர்ந்தெடுக்கிறோம். நீங்க ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி தமிழக முதலமைச்சரை பார்த்து அந்த பெண்ணுடைய இறந்து குழந்தையுடைய உறவினர் கேக்குறாங்க. அவருக்கு சாவுக்கு மேல பெரிய தண்டனை அண்ணன் இருக்கலாம், அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம். சினிமா வேறு என்ன சாட்ட நல்லா சாப்பிட்டியா சாட்ட. கோயம்புத்தூர்ல நடந்த விஷயம் இருக்குல்ல, அந்த குழந்தைக்கு நடந்த விஷயம் எல்லாரும் மனசையும் உடைச்ச விஷயம். அதையும் நீ திருச்சி போடுற பத்தியா சாட்ட, நீ எவ்வளவு கேவலமானு இதே தெரியுது சாட்ட. படம் வேற ரியாலிட்டி வேற. தெரியல தொங்க விட்ட மாதிரி ரியலா தொங்க விட முடியாது அப்படின்னு பார்த்தனா எல்லைக்கில உங்க சீமான் அண்ணன் பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா வாழ்றாப்ல. அதே மாதிரிதான் உங்க அண்ணன் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காப்லையா. கைபேசி இல்லாம ஊர்தி இல்லாம ஏசி கனடா தமிழ்ல சொல்லுவீங்க, அது மாதிரி எதுவுமே இல்லாம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு உங்க அண்ணன். ரியாலிட்டிக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு சாட்ட. நான் எப்பவும் சொல்றதா, ஒரு விஷயத்த பேச போனா முழுசா தெரிஞ்சுட்டு பேசணும். நீ அந்த அம்மா பேசின பாதி வீடியோ தான் நான் போட்டேன், மிச்சம் ஒரு பாதி வீடியோ இருக்கு, அதை பாக்குறியா? அதை பாரு. ஏன் தெரியலையா ஒருத்தருக்கு இந்த இனிமேலே மதுவிலக்கு அமல்படுத்தி இருக்கிற கட்டித்தினீங்க. அந்த கட்டித்தினீங்க வீரன் ஒரு சரக்கு வாங்கி குடிச்சிட்டு உதயநிதி ஸ்டாலின சட்டமன்றத்துக்கு போக சொல்லுங்க. ஏன் பொதுமக்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு கஞ்சா அபின் எல்லாம் சந்தையில விட்டுட்டு அவங்களுக்கு ஒருத்தர் செய்யறது இல்லை, எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க? தமிழ்நாடு சார்பு என்ன தண்டனை கொடுக்குறீங்க? சிஎம் சார் சொல்லுங்க. யாரு இதுக்கு என்ன பொறுப்பு? நீங்க ஏத்துக்குங்க, பொறுப்பேத்துக்குங்க. அந்த அம்மாவோட ஆதங்கம் எல்லா தாய்மாரோட ஆதங்கம். அவங்க விஜயோட அரசாங்கத்தை மட்டும் சொல்ல, இந்த 60ஓட அரசாங்கத்தையும் தான் பேசிருக்காங்க. உதயநிதியை பத்தி மட்டும் பேசல, உதயநிதியை கொண்டு வந்தீங்களே வீரன் ஒரு சரக்கு, அந்த சரக்கை பத்தியும் பேசிருக்காங்க, கஞ்சா பத்தி பேசிருக்காங்க. எல்லாத்தையும் பத்தி ஏன் பேசிருக்காங்கன்னா அந்த தாயோட வழி அது. இந்த போத கலாச்சாரனாலதான் ஒவ்வொரு குழந்தைகளாகட்டும் பெண்களாகட்டும் யாருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தாயோட கதறல் அது. அந்த தாயோட ஆதங்கம் என்னன்னா, நான் உங்களுக்கு ஹீரோ மாதிரி பார்த்தேன், எங்களுக்கு உடனே ரிலீஃப் கிடைக்காதுன்னு தான் கேட்டாங்க தவிர்த்து நீங்க மட்டும் தான் தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க மொத்தம் இந்த 60 வருஷ சிஸ்டத்தை தான் கேள்வி கேட்கறாங்க. அதை பேசு சாட்ட, அதை விட்டுட்டு சோத்துக்காக எது வேணாலும் பேசுவியா? ஒரு தாயோட அழுகிய வியாபாரம் பண்றியா? கேவலமான பிறவிகள் லிஸ்ட் எடுத்தனா முதல் இடத்துல நீ நிப்ப சாட்ட.